முதல் நாளிலே ஒரு இலக்கோடு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவாக நம்மளிடத்தில் பேசினார். இலக்கை வாயில அல்ல, இருதயத்தில் எடுத்துக்கொண்டு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட வேண்டும். ஓடும்போது தரிசனத்தோடும் தரிசனம் உள்ளவர்களோடும் ஓட வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு பொருத்தனை ஜெபத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். நேற்றைய தினத்திலும் கூட திறப்பில் நிற்கத்தக்கதாக சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடுகிறேன். அந்த மனுஷனாய் நாம் மாற வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய் அல்ல, அந்த மனுஷனாய் நான் மாற வேண்டும். ஏன்னா தேவனுடைய ஏக்கம் அதான் இருக்கிறது. இது ஒரு பெரிய பட்டணம், பல கோடிக்கு மேலான ஜனங்கள் வாழுகிற இடம். இந்த இடத்தில் உண்டான உத்தரவாதத்தை, இந்த பட்டணத்தில் உண்டான உத்தரவாதத்தை கர்த்தர் நம்மளிடத்தில் கேட்பார். அதனால் உங்கள் கண்களினால் பார்க்கிறதும் காதுகளினால் கேட்கிறதை நீங்கள் விண்ணப்பமாய் கொண்டு வந்து திறப்பில் நிற்க வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். நல்ல உத்தியோகத்தில் இருந்தவர் தான் நெகோமியா. பானபாத்திரக்காரன், ராஜாவுக்கு போதை கொடுக்கிறவன். அவன் எது வேணாலும் அவனால் சாதிக்க முடியும். அப்படி இருந்தும் ஏதோ ஒரு இடத்திலே தேவனுடைய இடம் இடிக்கப்பட்டது, சுட்டரிக்கப்பட்டது என்று தெரிந்தவுடனே அவன் துக்கித்து அழுது புலம்பி அதற்கு அவனுடைய பிரயாசப்பட்டவனாய் பார்த்தோம். அநேக நெகோமியாக்களை கர்த்தர் இந்த இடத்தில் எழுப்பி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களிலும் நீங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் செய்ததை நான் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் ஒரு நோக்கத்தோடு என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை இந்த நாட்களில் நான் உறுதியாய் சொல்ல முடியும். இந்த நாட்களில் மல்கியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை கொண்டு இந்த நாட்களில் தேவன் என்னோடும் உங்களோடும் இன்னும் பேசுவாராக. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், யாருக்கு? நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும். லிசன், ரெண்டு காரியத்தை எங்க வேதம் சொல்லுகிறது. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும். திருப்பி நான் சொல்லுகிறேன், அந்த பதிவை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை திரும்பவும் காண்பிப்பேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கு ஒரு வித்தியாசத்தை தேவன் உண்டாக்குவார் என்று இந்த வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஊழியம் என்பது இந்த இடத்துல நின்று மைக் பிடிச்சு ஃபுல்ஃபிட்ல நின்று பேசுவது மட்டும்தான் ஊழியம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இல்லைன்னா பாஸ்டர் சுதாகர் பாஸ்டருக்கு மட்டும்தான் அந்த ஊழியம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இங்கே வேதம் சொல்லுகிறது, ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. அநேக காரியங்களை நீங்கள் தாங்குகிறீர்கள், நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு காரியத்தை, அடுத்தபடியாக அடுத்த பரிமாற்றத்தை கர்த்தர் இந்த சபையில எதிர்பார்க்கிறது என்னவென்றால், இங்க இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற காரியம், இன்னும் அத்தனை பேரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஐயா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், நான் வேலை வெட்டியை விட்டுட்டு செய்யவா, என் தொழிலை விட்டுட்டு செய்யவா? இல்லை. கர்த்தருடைய ஊழியம் என்பது நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு இயேசு நல்லவர் என்று சொன்னாலே அது ஊழியம்தான். அல்லேலூயா. நீங்க பஸ்ல போவீர்கள், என்ற ஒரு பழக்கம் இருக்கும். எந்த கடைனாலும் சரி, எந்த ஹோட்டல்னாலும் சரி, எந்த காய்கறி கடைனாலும் சரி, எந்த பஸ்னாலும் சரி, பக்கத்தில் உட்கார்ந்துறவங்களுக்கு ஈஸியா சொல்லிடுவேன், இயேசு உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று. அல்லேலூயா. நீங்கள் சொல்லுகிற காரியம், வேதம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீரிலே போடு, ஏற்ற காலங்களிலே கர்த்தர் விளைய பண்ணுவார். நீங்கள் ஏதோ ஒரு மனுஷன் துக்கத்தோடு வேதனையோடு உங்க பக்கத்திலேயோ உங்களோடு பயணிக்கிறவனுக்கோ நீங்க இயேசு நல்லவர், உங்களுக்கு சமாதானம் தருவார் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். ஒரு நாள் அந்த வசனம் அவனோடு பேசும், அவன் தேவனுடைய சபையில வந்து நிற்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியம் செய்வது பெரிய கடினமான காரியம் அல்ல. ஊழியம் என்பது, நான் திருப்பி சொல்லுகிறேன், ஃபுல்ஃபிட்ல நின்று இல்லைன்னா ஒரு பெரிய மீட்டிங் நடத்தி பேசுவது மட்டும் ஊழியம் அல்ல. இயேசு நல்லவர் என்று யாருக்கெல்லாம் அறிவிக்கிறோம் நல்லவர், அவங்களுக்கும் அதை செய்யாத விசுவாசிக்கு ஒரு வித்தியாசத்தை தேவன் காண்பிப்பார். அல்லேலூயா. 15 வருஷம் வருகிறேன், 20 வருஷம் வருகிறேன், நான் மட்டும் வருகிறேன், என் கணவன் இன்னும் வர முடியல. அநேக சகோதரி சொல்றாங்க, என் மனைவி இன்னும் வர முடியல, என் பிள்ளைகள் இன்னும் துன்மார்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சரியாய் அவர்களுக்கு தேவனை சொல்லவில்லை, அவர்களுக்கு முன்பே சரியாய் நீங்கள் வாழவில்லை என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சி ரொம்ப முக்கியம்.
ஊழியத்தை விட சாட்சியம் முக்கியம். நான் ஊழியம் செய்கிறவனா இருக்கும்போது நான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்றால் என்னுடைய வார்த்தை அத்தனையும் பிதாவானவர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால், இப்ப இயேசுவானவர் சொல்லுகிறாங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். அவன் என்னை பின்பற்ற கடவன். என்னை அந்த 12 பேருக்கு மட்டுமல்ல, இங்க வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் முதலாவது என்னை பின்பற்ற கடவான். நான் எங்கே இருக்கிறேனோ, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அங்கே எனக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை யாரு கனப்படுத்துவா? கலெக்டர் அல்ல, முதலமைச்சர் அல்ல, பிரதமர் அல்ல, என்னை கனப்படுத்துகிறது இந்த உலகத்தை உண்டாக்கின உன்னதமான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது அவன் என்னை பின்பற்றுவான், இரண்டாவது அவன் என்னோடு இருப்பான். நான் எங்கு போனாலும் என்னோடு இருப்பான், நான் அவனோடு இருப்பேன். அவன் எதை செய்தாலும் அவன் என்னோடு இருப்பான், நான் அவனோடு இருப்பேன். மூன்றாவதாக பிதாவே அவனை கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று நான் உங்களிடத்தில் சொன்னேன், ஒரு மனுஷனை டார்கெட் பண்ணி ஒரு வருஷம் நீங்கள் செபித்து பாருங்கள், 6 மாசம் ஜெபித்து பாருங்கள். ஒரு மனுஷனை டார்கெட் பண்ணி பண்ணுங்க. இந்த சர்ச்சில் 200 பேர் இருக்கிறது, அடுத்த வருஷம் இதே ஆண்டிலே கர்த்தர் 400 பேராய் மாற்றுவார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வேதம் எனக்கு சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். லூக்கா புஸ்தகம் 9, எல்லாம் தெரிந்த காரியங்கள் தான். லூக்கா புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து, 12 சீஷர்களையும் வரவழைத்து, சகல பிசாசுகளை துரத்தவும், சகல பிசாசுகளை துரத்தவும், வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும், வியாதிகளை குணமாக்கவும், வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், தேவனுடைய காரியத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வலிக்கு தடியையாவது, என்னதாவது வலிக்கு தடியையாவது, பையையாவது, அப்பத்தையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போக வேண்டாம். எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களை ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறிவிட்டு போங்கள். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்னும் கொண்டு போக வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம்? ஒண்ணு நீ கொண்டு போக வேண்டாம். நீங்க 22வது அதிகாரத்துல 35வது வசனம் படிங்களேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையோ சாமான் பையோ பாதரட்சையும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா? அவர்கள் ஒன்றும் குறைவா இல்லை என்றார்கள். அல்லேலூயா. தேவனுக்காக நான் ஏதாவது செய்வேன் என்றால் என் வாழ்க்கையில ஒன்றும் குறைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் என்னை நிறைவாய் நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுக்கென்று ஊழியம் செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு எழுப்புதல் கூட்டம். இந்த ஆண்டுக்கு ஒரு வருஷம் கர்த்தர் புல்லா நடத்துனதுக்கு ஒரு எழுப்புதல் கூட்டத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்கள். இந்த எழுப்புதல் கூட்டத்தில் கர்த்தர் அநேகரை எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இது வீணாய் அல்ல, அநேக சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம இதை செய்யலைனா வேறொன்று செய்வதற்கு தயாராயிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு வருகிற காரியங்களை நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ரோமர் புஸ்தகத்திலே சொல்லும்போது 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்கே ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. ஆவியில எப்படி இருக்கணும்னா
அல்லனாய் அனலா இருக்கணும், நான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு நாள் எழுந்த உடனே, காலையில் எழுந்த உடனே உங்க ஜெபத்துல நீங்க பேசுகிற, தேவனோடு பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இன்னைக்கு யாருக்காவது நீங்க நல்லவர்னு நான் சொல்லணும். இன்னைக்கு யாருக்காவது இந்த பொழுது விடிந்திருக்கிறது, பொழுது அடைகிறதற்கு முன்பாக ஒருவருக்காவண்டி நான் உங்களை பத்தி சொல்ல வேண்டும் என்று நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா உங்க ஆவியில கர்த்தர் அனலை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, ஒன் ஒளி எனக்குன்னு கர்த்தர் ஒளியை வைத்திருக்கிறார். நான் முதலாவது எழும்ப வேண்டும். நான் எழும்பாம ஒளி என் மேல் வருகிறதில்லை. நான் எழும்ப வேண்டும். தூங்குறவர்களை விட்டு நான் எழும்ப வேண்டும். மரித்தோர்களை விட்டு எழும்ப வேண்டும். ஆவியிலே தூங்குறவர்களை விட்டும், ஆத்துமாவிலே மரித்து கிடக்கிற மனுஷனை விட்டும் நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையும், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும், இப்ப சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. என்ன பாராட்ட இடம் இல்ல? மேன்மை பாராட்ட, மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. தலையில கை வச்சு சொல்லுங்களேன், இது என் மேல் விழுந்த கடமை. சொல்லுங்களேன், இது என் மேல் விழுந்த, பிரதர்ஸ், இது உங்க மேல விழுந்த கடமை. சொல்லுங்களேன், இது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. எனக்கு என்னது ஐயோனா? என்னமா ஐயோனா? என்ன சூழ்நிலையில சொல்லுவோம்? என்ன சூழ்நிலையில சொல்லுவோம்? பேதுரு முழுகி போகும்போதுதான் கூப்பிட்டாரு ஐயோ. நான் முற்றிலும் முழுகி போகும்போதுதான் ஐயோன்னு சொல்லுவோம். இங்க வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அல்லேலூயா. தேவன் உங்களை என்னையும் தெரிந்திருக்கிறதுக்கு நோக்கம் இருக்கிறது. இந்த பட்டணத்தில் எத்தனை ஐஸ்வர்யவான் இருக்கலாம், அழகுள்ளவர்கள் இருக்கலாம், படித்தவர்கள், அறிவு கூர்மை உள்ளவர்கள் இருக்கலாம். பேதைகளாகிய நம்மளை கர்த்தர் தெரிந்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என் ஆண்டவராகிய கர்த்தரை நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு பெந்தெகோஸ்தே விசுவாசியா இருந்து நான் மரிப்பது என் தேவனுக்கு சித்தமில்லை. நான் மரிப்பதற்கு முன்பாக என் தேவனுக்கு நான் அநேகரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது என் லட்சியமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனமா, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால், எப்படி செய்தாவா? உற்சாகத்தோடு அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தால் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் எனக்கு பலன் என்ன? எனக்கு பலன் என்ன? அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. எனக்கு ஒரு உத்தியோகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன உத்தியோகம்? அந்த உத்தியோகத்துக்கு பேர் என்ன? என்ன? உக்கிரான உத்தியோகம். அப்படின்னா என்னையா? உக்கிரான உத்தியோகம்னா என்னங்கய்யா? நான் ஒரு கணக்கப்புள்ளை, அக்கௌண்ட் ஒப்புவிக்கிறவன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு அக்கௌண்ட் ஒப்புவிக்கிறவர்கள். நான் ஒரு கணக்க பிள்ளை. நான் என் தேவன் கையில ஒரு அக்கௌண்ட் ஒப்புவிக்க வேண்டும். என் ஆவி பிரியும் போது என் தேவன் கையில நான் ஒரு அக்கௌண்ட் ஒப்புவிக்க வேண்டும். இத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன். இதுல இத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், புல்பிட்ல நின்று பேசுறது மட்டும் ஊழியம் அல்ல. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது பரலோகத்தில் கணக்கிலே கொண்டு வரப்படும். அல்லேலூயா. நீங்க பக்கத்துல உள்ளவங்கள, சிஸ்டர் வாங்க சிஸ்டர், நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு போவோம், தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், அங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்க சொல்லி பாருங்க. உங்களுக்கு விரோதமா இருப்பார்கள், உங்களுக்கு எதிராக இருப்பார்கள், உங்களை பேசுவார்கள். ஆனால் 10 நேரம் சொல்லி பாருங்க, 11வது நேரம் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இந்த கணக்கெல்லாம் எங்க எழுதப்படுது தெரியுமா? பூமியில் அல்ல, பரலோகத்தில் எழுதப்படுது. நீங்கள் செய்கிற ஊழியம் இந்த சர்ச் ஆஃப் காடுக்கு அல்ல, இந்த ஊழியம் செய்கிற இந்த ஐயாவுக்கு அம்மாவுக்கு அல்ல, நீங்க செய்கிற ஊழியம் பரலோகத்திற்கு. இங்க எத்தனை பேரை நீங்கள் கொண்டு வருகிறீர்களோ அத்தனை பேருடைய கணக்கும் அக்கௌண்டும் பரலோகத்தில் இருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நான் உக்கிரக்காரன். இன்னொரு வேதம் சொல்லுகிறது, அது நல்ல 2வது அதிகாரம். பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படுகிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின்
அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதென்றும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பூமியில் உங்களுக்கு எத்தனையோ வேலை இருக்கலாம், ஆனால் நல்ல வேலைனா என் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லுவதாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1.5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற தம்பி ஒரு மாசம் கழிச்சு சொல்றாரு, பாஸ் அந்த கம்பெனில இருந்து என்னை தூக்கிட்டாங்க. அப்ப அது என்ன வேலை இல்ல? நல்ல வேலை இல்லையா? ஆனால் எப்பவுமே என்னை தூக்காத ஒரு வேலை இருக்கிறது, அதுதான் என் ஆண்டவராகிய நாமத்தை சொல்லுவது. எழுந்து கட்டுங்கள். இந்த காலங்கள் எழுந்து கட்டுகிற காலங்கள். நீங்கள் எழுந்து கட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சர்ச் ஆஃப் காடு நிறைந்து வலியத்தக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஊழியக்காரர்களோடு சேர்ந்து ஒருமித்து எழுந்து கட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அப்படி கட்டுவீர்கள், அடுத்த கன்வென்ஷனுக்கு இந்த இடம் பத்தாதையா, இன்னொரு இடத்தை ஏற்பாடு பண்ணி நம்ம செய்வோம் சொல்ற அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எழுந்து கட்ட வேண்டும். இது நல்ல வேலை. நான் செய்வது என் தலையில் விழுந்த கடமையா இருக்கிறது. நீங்களும் நானும் செய்யாவிட்டால் எது செய்யும் என்கிறதை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த காரியத்தை செய்யாவிட்டால் எது செய்வதற்கு தயாரா இருக்கிறது, எது செய்ய போகிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். கர்த்தரை அறியவில்லை. அவர்கள் யாரை அறியல? யாரு மகன் அவன்? யாரு பிள்ளைவன்? ஏலியின் பிள்ளை. ஏலி யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன். 40 வருஷம் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரன். இங்க வேதம் சொல்லுகிறது, ஏலியின் பிள்ளைகள் யார அழியலையா? கர்த்தரை அறியாதவனுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? பேலியாளின் பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தரை அறியாதவனுக்கு, இது கர்த்தரை அறியாத குடும்பம் அல்ல. நீங்க இதை கவனம் கொண்டு வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற குடும்பம். கர்த்தரை அறியாதவன்னா கர்த்தரையே தெரியாத குடும்பம் அல்ல, கர்த்தருடைய செய்கைகளை தெரிந்த குடும்பம். அதுல இருந்துகிட்டு கர்த்தரை அறியாது இருக்கிறவன் பேலியாளின் பிள்ளை. தேவ சமூகத்தில் இருந்து தேவனை ஆராதித்து கர்த்தருடைய நடத்துதலை தெரிந்தும் நான் கர்த்தரை அறியாதிருப்பேன் என்றால் எனக்கு இன்னொரு பேர் வேதம் சொல்லுகிறது, நீ பேலியாளின் பிள்ளையாய் இருக்கிறாய். 24வது வசனம், 25வது வசனம். என் குமாரனே வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடப்பதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானானால் அவனுக்காக விண்ணப்பம் செய்கிறவன் ஒருவனும் இல்லை. படிச்சு முடியுமா? அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார். ஆமென், அல்லேலூயா. அவர்களை சங்கரிப்பதற்கு யார் சித்தமாய் இருந்தார்? கர்த்தர் சித்தமாய் இருந்தார். என்ன குடும்பம்? கர்த்தரை பற்றி தெரிந்த குடும்பம். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி அறிந்த குடும்பம். இங்க பேலியாளின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக திருச்சபைகளில் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற விதமாய் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை சங்கரிக்க சித்தமுள்ளவராய் மாறினார். நீங்க 5வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இந்த 5 வசனத்தை படிங்கம்மா. பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்துக்கு கொண்டு போனார்கள். அப்படியே நிறுத்திக்கிறேன். இந்த பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடிப்பதற்கு யார் காரணம் என்றால் இந்த 2 பேர் தான் காரணம். அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மற்றவர்களிடத்தில் தூசிக்கப்பட்டதற்கு யாரு காரணம் என்றால் இந்த பேலியாளின் பிள்ளைகளாகிய இந்த 2 பேர் தான் காரணமாயிருந்தார்கள். இதனால் தான் கர்த்தருடைய பெட்டியை யாரிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்றார்? பெலிஸ்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிமா. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையில் வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் காலமே எழுந்திருந்து வந்தபோது தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்தில் திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்து தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்பராய் உளுந்து நொறுங்கி கிடக்கிறது அவர்கள் பார்த்து, இனிமேல் இந்த கோயில் வாசலிலே நான் கால் வைக்க மாட்டேன் என்று பிரதிஷ்டை பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த வேலையை செய்யாவிட்டால் ஆண்டவர் சோர்ந்து போயிடுவார் மட்டும் நினைக்காதீங்க. கர்த்தர் அவர் கிரியை செய்து கொண்டுதான் இருப்பார். நீங்களும் நான் இந்த வேலையை செய்யாவிட்டால் கர்த்தர் சோர்ந்து போக மாட்டார். அவர் கிரியை நடப்பி கொண்டு தான் இருப்பார். அவர் வல்லமை குறைந்து போகிறதே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் 6வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே இருந்து 10வது வசனம் வரையும் எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது இப்ப அந்த பூசாரி சொல்றாங்க ஜனங்களை பார்த்து, எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானே, நீங்கள் இப்படி உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானே, அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ, இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து என்ன வண்டி செய்து புது வண்டி செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுகளை பிடித்து. என்ன பசுகள்? கறவை பசு. என்ன பசுகள்? நுகம் பூட்டாத 2 கறவை பசுகளை பிடித்து அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விட கன்று குட்டிகளை அந்த கறவை பசுக்கு பின்னாலே போகாதபடிக்கு வீட்டிலே கொண்டு வந்து விட்டு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அது வண்டியின் மேல் வைத்து அந்த வண்டியின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக. அடுத்த வசனம். அப்பொழுது பாருங்கள் அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெத்செமேசுக்கு போனால், அது எல்லைக்கு போகிற வழியாய் பெத்செமிசுக்கு போனால் பெரிய தீங்கை நமக்கு செய்கிற அவர் தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். அந்த மனுஷர் அப்படியே செய்து 2 கறவை பசுகளை கொண்டு வந்து அவைகளை வண்டியிலே கட்டி அவர்களின் கன்று குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்தார்கள். கர்த்தருடைய பெட்டியும் செய்த சுண்டெலிகளும் தங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருந்த சிறிய பெட்டியையும் வண்டிகள் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுகள் பெத்சிமேசுக்கு போகிற வழி எங்கும் செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விழாகாமல் பெரும் பதியாக நேர்வழியாய் போய் கொண்டே நடந்தது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். என்ன பசுகள்மா? கறவை பசுக்கு நுகம் பூட்டுவார்களா? கறவை பசுனா என்ன? பால் கொடுக்கிற கறவை பசு. இதை நல்லா கவனிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது இதற்கு முன்பாக அது மேல் நுகம் வைக்கப்படவில்லை. இதற்கு முன்பாக என்ன வைக்கப்படல? நுகம் வைக்கப்படல. ஆனா அந்த கறவை பசுக்கு கண்டு குட்டிகள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. என்ன வைக்கப்படல? நுகம் வைக்கப்படல. இந்த கறவை பசை ஒரு 50 வயசுக்கு மேல் உள்ளவங்க 40 வயசுக்கு மேல் உள்ளவங்க இருந்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். முன்பாக வண்டி கட்டி வருவார்கள். எந்த மாடுல வண்டி கட்டுவார்கள் என்றால் காளை மாடுகள்ல தான் வண்டி கட்ட முடியும். என்ன மாடுல வண்டி கட்டணும்? காளை மாடுல. இங்க எந்த மாடுல வண்டி கட்டுறாங்க? கறவை பசு. இதற்கு முன்பாக அதுக்கு அனுபவம் இல்லை. வேதம் சொல்லுகிறது தன் கண்டு குட்டிகளை கூப்பிட்டு கொண்டே அந்த பசுகள் போச்சு. காரணம் என்ன தெரியுமா? என்னை உண்டாக்குன தேவன் என் தோளில் மேல் இருக்கிறார்.
என்னை உண்டாக்குன தேவன் என் தோளின் மேல இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இடபுறமோ வலபுறமோ சாயாமல் செம்மையான வழியிலே போய் சேர வேண்டிய இடவரையும் செம்மையாய் போய் சேர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னை படைத்த தேவன் என் தோளின் மேலே இருக்கிறார் என்கிறதுதான். நீங்களும் நானும் செய்யாவிட்டால், தேவனுடைய பிள்ளையாகிய 2 பேர் செய்யாததனால் எது செய்ததென்றால் 2 கறவை பசுகள் செய்து முடித்தது. என் ஆண்டவரால் எதை கொண்டு வேணாலும் இந்த ஊழியத்தை செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். நீங்களும் நானும் இந்த காலங்களில் அசதியாய் சோர்வாய் இருப்போம் என்றால், சாக்கு போக்கு சொல்லுவோம் என்றால், காரணங்களை காட்டுவோம் என்றால், நான் பேலியாளின் பிள்ளையாய் மாறிவிடுவோம். இந்த ஊழியத்தை அவர் திட்டமாய் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே கண்டு கூப்பிடுது, அம்மானு கூப்பிடுது. இது சொல்லி இருக்க, நான் நினைக்கிறேன், பைபிள் சொல்லல. அப்பா, நீ கூப்பிடுகிறது சரிதான்ப்பா, ஆனா என் தோளில் ஒரு பெட்டி இருக்கிறது. வானத்தை பூமியை உண்டாக்குன என் தேவனுடைய பெட்டி என் தோளில் இருக்கிறது. அதனால் நான் பின்னிட்டு வந்து உன்னிடத்தில் வர முடியாது. இதை நான் செம்மையாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. செம்மையான இடத்தில் நான் சேர்க்க வேண்டும். நான் வலபுறம் இடபுறம் போகாது. எந்த மாடு சரியா போகும் தெரியுமா? எந்த மாடை அவங்க ஏற்கனவே பூட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் ஓட்டிட்டு போனாங்களோ அந்த மாடு மட்டும் தான் செம்மையாய் போகும். ஆனால் இந்த மாடு எதற்கு முன்பாக நுகம் பூட்டவும் இல்லை, அது நடந்த பாதையும் இல்லை, அதுக்கு தெரிந்த வழியும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பெட்டியை சுமக்கணும்னு முடிவெடுத்த அந்த கறவை பசுகளுக்கு கர்த்தரே வழிகாட்டியாக இருந்தார். இடபுறமோ வலபுறமோ சாயாதபடி அவரே வழிகாட்டியாக இருந்தார். அம்மா, அவரே வழிகாட்டியாக இருந்தார். காரணம், தேவனுடைய பிள்ளைகள் செய்யாத காரியத்தை 2 கறவை பசுகளை கொண்டு செய்ய என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயற்கைக்கு மாறான சம்பவம், எதிர்முறையான சம்பவம். ஆனால் இது எதற்கு தேவன் அங்க பதிவு பண்ணியிருக்கார்னா, உங்களுக்கும் எனக்கு ஒரு வெட்கத்தை உண்டாக்குவதற்கு பதிவு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலையை செய்யாத பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெட்கம் உண்டாகிறதுக்கு வேண்டி பதிவு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு சம்பவத்தை, உங்களுக்கு தெரிந்த காரியம் தான் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையும். தேசத்தில் மழை பெய்தபடியினால், தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். கட்டளையிட்டேன்னா என்ன பொருள்? கட்டளை இட்டேன்னா என்ன பொருள்? நான் கேள்வி கேட்பேன். கட்டளை இட்டேன்னா நான் ஆல்ரெடியா சொல்லிட்டேன். நான் என்ன செஞ்சிட்டேன்? நான் சொல்லிட்டேன். உன்னை பராமரிக்க முடியாக ஒரு விதவைக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்? கட்டளை இட்டுட்டேன், சொல்லிட்டேன், நீ போ. அடுத்த வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். விரவு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி சாப்பிட கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்றால், தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக சாப்பிட்டு செத்து போவ எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். சாப்பிட்டுட்டு போதுமா? சாப்பிட்டுட்டு என்ன செய்ய? சாப்பிடாம செத்து போனாக்கி என்ன செய்ய போற? ஆவி போவாதா? இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம் சபையில. நான் செத்தாலும் சாவேன், கர்த்தருக்கு கொடுக்க மாட்டேன். நான் செத்தாலும் சாவேன், கர்த்தருக்கு என்ன செய்ய மாட்டேன்? ஊழிய ஆல்ரெடி ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லிட்டார். வேதம் சொல்லுகிறது, கட்டளை இட்டேன்.
ஆண்டவர் சொல்லிட்டார், வருவான் ஒருத்தன் சொல்லிட்டார் ஆண்டவர், கட்டளை இட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அவன் வர்றதுக்கு முன்னாடி நான் யோசிக்கிறேன், வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு புடி அப்பத்தையும் மாவையும் ஒரு பை இருக்கிற அப்பத்தையும் மாவையும் தின்னுட்டு நம்ம செத்துறணும்டா, அந்த ஆள் வந்தா இதை வாங்கிக்கிறவான்னு சொல்லி நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்டளை இட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப ஆண்டவர் பேசி இருக்கணுமே. இவன் சொல்லுகிறார், கொஞ்சம் மாவும் எண்ணெயும் இருக்கிறது, அதை நான் சாப்பிட்டுட்டு நான் நல்லா சாக போறேன். கட்டளை இட்டாச்சம்மா, கட்டளை இட்ட மனுஷி சொல்லுகிறார் சாப்பிட்டு சாக போறேன் என்று. நீங்க 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் படிங்களேன். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகங்களுக்கு கட்டளையிடுவேன். இடுவேன்னா என்ன? இடுவேன்னா என்ன? இனிமத்தான் நான் சொல்ல போறேன், இனிமத்தான். ஆனா அவளுக்கு இதை நீங்க எப்படி சொல்லுங்களேன். எனக்கு கட்டளை இட்டுட்டாரு, காகத்துக்கு இனிமத்தான் விட போறாரு. நான் எப்படி இருக்கேன்னா, நீங்க சொல்லுங்களேன், நான் எப்படி இருக்கேன்னா, எனக்கு உண்டாத சாப்பிட்டுட்டு சாகிறதுக்கு இருக்கிறேன். சாகிறதற்கு முன்பாக என் ஆண்டவர் கட்டளையிட்டதை நான் செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. படிமா. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், என்னது அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நான் சொன்னேன், இயற்கைக்கு மாறான 2 கறவை பசுகள் தேவனுடைய பெட்டி தோளில் இருக்கிறதை அறிந்ததனால் செம்மையாய் அந்த ஊழியத்தை செய்து முடித்தது. இது இயற்கைக்கு மாறான காகம் எங்கேயாவது ஏதாவது ஒன்று கொண்டு கொடுத்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அது அப்பம் இறைச்சியை கொண்டு கொடுக்குமா? கட்டளையிட்ட மனுஷராகிய நீங்களும் நானும் செய்யாவிட்டால் காகத்தை கொண்டு என் ஆண்டவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கட்டளை இடவில்லை காகத்திற்கு. இனிமே தான் நீங்க செய்யலைனா நானும் செய்யலைனா இனிமே விட அவர் தயாரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டளை பிறக்கவே இல்லை காகத்திற்கு. ஆனால் காகம் என்ன நினைச்சிருக்கு தெரியுமா? என் ஆண்டவர் எதையோ யோசிக்கிறாரு, அதை நான் செய்து முடிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ என்ன யோசிச்சா தெரியுமா? இவர் சொன்னாரு, சொல்லிட்டாரு, அவன் வரைக்கும் தின்னுட்டு சாக வேண்டும் நினைச்சா. ஆனா காகம் நினைச்சிச்சு, என்னை உண்டாக்குன தேவன் ஏதோ ஒன்னு யோசிக்கிறாரு, என்னை கொண்டு செய்ய ஏதோ யோசிக்கிறாரு. அவர் சொல்லுவதற்கு முன்பாகவே அவர் ஏக்கத்தையும் எண்ணத்தையும் நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிறாரம்மா, பரலோகம் எதிர்பார்க்கிறது. தம்பி, வேலை பார்க்கிற இடத்துல பரலோகம் எதிர்பார்க்கிறது. பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இந்த நாட்களிலே எழுந்து கட்ட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யோனா புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரையும். ஒன்னாவது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிங்க. யோனா புஸ்தகம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, எதை விட்டு விலகி? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோபாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி. எதை விட்டு விலகும்படி? எது கொடுத்து? கூலி கொடுத்து. கர்த்தருடைய சமூகத்தை விலக என்ன கொடுத்தாங்க? கூலி கொடுத்தான். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுவதற்கு அவன் கூலி கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா,
கூலி கொடுத்து அவர்களோட தர்ஷிச்சுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள், பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கீழ்த்தட்டில் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். ஆமென். எந்த நித்திரை பண்ணினான்? முதலாவது எதை விட்டு விலகி போனான்? எதை விட்டு விலகி போனான்? இவன் யார்? இவன் யாருமா சொல்லுங்க. இவன் யார்? கர்த்தருடைய மனுஷன். அநேக நாட்களிலே நம்ம கர்த்தருடைய சமூகத்தை விட்டு கூலி கொடுத்து விலகி போய் கொண்டிருக்கிறோம். அயர்ந்த நித்திரையா இருந்தானா? என்ன நித்திரையா இருந்தானா? யாரு எப்படியும் போறான், எந்த கப்பலும் சேதமா போகுது, எவன் வாழ்க்கையும் அழிஞ்சு போகுது, இவன் என்ன நித்திரையா இருந்தானா? அநேக விசுவாச வாழ்க்கை அப்படி இருக்கிறோம். பக்கத்து குடும்பம் சண்டை ஓட்டி சீரழியும், நம்ம சிரித்து கொண்டு இருப்போம். ஆண்டவர் ஒரு நாள் இந்த சிரிப்புக்கு பதில் கேட்பார். அல்லேலூயா. அயர்ந்த நித்திரையா இருந்தானா? வேதம் சொல்லுகிறது. நீ 9 வசனத்துல இருந்து படியுமா? அதற்கு அவன் நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன் என்று. என்ன உள்ளவன்? பயபக்தி உள்ளவன். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறான். அல்லேலூயா. அதுக்கு மேல உள்ள வசனங்கள்லாம் நீங்க படிக்க வேண்டாம். வீட்டுல பாருங்க, சீட்டு போடுவாங்க. யார் மேல விழு? அவன் மேலே சீட்டு விழு. அப்ப எழுப்பி கேட்கும் போது தான் சொல்லுவான், நான் வானத்தையும் பூமியை உண்டாக்குற தேவனுடைய மனுஷன், ஆனா நான் ரொம்ப பயபக்தி உள்ளவன். அநேக விசுவாச பிள்ளை அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் ரொம்ப பயபக்தியா இருக்கிறேன். நான் என்ன இருக்கிறேன்? அவங்கெல்லாம் உலகத்தார். அவங்கெல்லாம் யாரு? உலகத்தார். அவன்கிட்ட உள்ள ஒரு நல்ல கிரியோட நம்மள்ட்ட இருக்காது. ஆனா சொல்லிக்கிட்டு இருப்போம், அவங்கெல்லாம் யாரா? உலகத்தார் என்று சொல்லி கொண்டு இருப்போம். அல்லேலூயா. 9 வசனத்திலிருந்து படியுமா? அடுத்த வசனம். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். இன்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போடுங்கள் என்றான். சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழிந்து போகாதபடி குற்றமில்லாத இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்தாதீரும். தேவரீர் கர்த்தர், உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. எதை ஆயத்தப்படுத்தினார்? பெரிய மீனை. நான் ஒரு கடல் தொழிலாளி என்று நான் உங்களிடத்தில் சொன்னேன். 7 வயதிலிருந்து அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறவன். 90களில் இந்த சென்னை பட்டணத்தில் எங்க ஊரை சேர்ந்தவர்கள் இங்க கப்பல் போட்டிருந்தார்கள், மீன் பிடிக்கிற கப்பல். அதுல மீனவனுங்கிற கப்பல்ல நான் ஒரு கேப்டனா இருந்தவன். ஒரு மனுஷனை முழுங்குறதுனா திமிங்கலம் மட்டும்தான் முழுங்க முடியும். ஒரு மனுஷனை முழுசா மற்ற எல்லா மீனும் கடிச்சு கொதரும். இப்போ இந்த சுறாவெல்லாம் சொல்லுவீங்க பயங்கரமான, அதெல்லாம் கடிச்சு கொதறி பிச்சு தான் முழுங்கும். ஒரு மனுஷனை முழுசா முழுங்கணும்னா திமிங்கலம் மட்டும்தான் முழுங்க முடியும். திமிங்கத்தினுடைய சுவாவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாயை மேல் வாயுவும் கீழ் வாயுவும் திறந்து அப்படியே கிடக்கும். அதுலேருந்து ஒரு சுரப்பி வந்துக்கிட்டே இருக்கும். அது சுரப்பிக்காண்டி நிறைய மீன்கள், கிட்டத்தட்ட 1000கணக்கான கிலோ உள்ள மீன்கள், இல்லை 100கணக்கான கிலோ உள்ள மீன்கள் அந்த சுரப்பிகளை உள்ள வந்தது வாயை மூடிக்கிறோம். சில பறவைகள், கடல் பறவைகள் இருக்கு, அது போய் உட்காரும், வாயை மூடிக்கிறோம். இது ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாது. ஒரு திமிங்கலம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1000 கிலோ மீன் சாப்பிடும். குறைஞ்சபட்சம் 1000 கிலோ மீன் சாப்பிடும் ஒரு திமிங்கலம்.
அந்த திமிங்கலத்தினுடைய சுவாபம் என்ன தெரியுமா? அது சாப்பிட்ட உடனேயே அது ஜீரணமாயிரும். காரணம் என்னன்னா, அது குடல் பூரா எப்படி இருக்குன்னா ஆசிட்டு தன்மை இருக்கும். பச்சை நிறத்துல ஆசிட்டு தன்மை சுறாப்பி உண்டாகிக்கிட்டே இருக்கும். அதனால் அது உள்ள போன உடனே அது என்ன ஆகும்னா அப்படியே பஸ்பமாக போய்விடும். 17வது வசனம் படிங்கம்மா. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். 2வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஒரு தேவன் முன்னுடைய மனுஷன் செய்யாத வேலையை கர்த்தர் இயற்கைக்கு மாறான ஒரு மீனை கொண்டு செய்ய முடியும். அல்லேலூயா. எத்தனை நாள் வைத்திருந்தது வயிற்றுல? எத்தனை நாள் வைத்திருந்தது? அதுக்கு சுவாசம் எங்க இருந்து அவனுக்கு வந்தது? சொல்லுங்கள், யோசித்து பாருங்கள். கடல்ல ஒரு பகுதிக்கு, அதாவது ஒரு 6 அடி வரையும் நீங்க சுவாசம் பண்ண முடியும், இல்லை ஒரு 10 அடி வரையும் பண்ண முடியும். அதற்கு கீழே போயிட்டீங்கன்னா சுவாசம் நின்று விடும். இது கடலினுடைய இயற்கையினுண்டான காரியம். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய மீனினால ஒரு 3 நாள் அவன் வயிற்றுக்குள் இருந்து ஜெபம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் தேவன் எவ்வளவு பெரிய நல்லவர் என்று பாருங்கள். உங்க மேலும் என் மேலும் கர்த்தர் ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார். நீங்க தேவனுக்கு வேணும் தம்பி, நீங்க தேவனுக்கு வேணும். பிரதர்ஸ், நீங்க தேவனுக்கு வேணும். வாலிய பிள்ளைகள், நீங்கள் தேவனுக்கு வேணும். உங்க மேலையும் என் மேலையும் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். 3 நாட்கள் கழித்து அந்த மீன் கக்குச்சு. இவன் வெளியே புறப்பட்டு சும்மா இருந்தானா? 40 நாள் இது எப்படி அழியும்னு பார்த்து கொண்டே இருந்தான். லிசன், நுகம்பூட்டாத காளை மாடு கர்த்தருடைய பெட்டி முதுபில் இருந்தபடினால் செய்து முடித்தது. அப்பி திங்கிற காகத்தினுடைய சுவாபம் மாறி கொடுக்கிறதாய் கர்த்தர் மாத்தினார். முழுங்கின உடனே ஜீரணமாகிற ஒரு பெரிய மீனை 3 நாள் அது சாப்பிடாம இருக்குன்னா 3 டன் ஆகாரம் அது சாப்பிடல. அவனை பத்திரமாய் கரையை கொண்டு சேர்த்தது. நீங்களும் நானும் செய்யாவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு கர்த்தர் நிச்சயம் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை எப்படி செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 48:10, எரேமியா 48:10. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் யாருமா? சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிற நம்ம யாரா மாறுவோம் தெரியுமா? ஏற்கனவே நான் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்த அறிகிற விதமாய் அவரை அறியலைனா நான் பேலியாளின் பிள்ளை. கர்த்தருடைய வேலையை நான் அசதியாய் செய்வேன் என்றால் நான் யாரா மாறுவேன் என்றால் சபிக்கப்பட்டவனாய் மாறுவேன். அல்லேலூயா. இங்க பவுல் சபைக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், எபேசி சபை 6வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல், நீங்கள் மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கென்று நல்மனதோடு இந்த ஊழியத்தை செய்யுங்கள். இந்த சுவிசேஷ ஊழியத்தை, செபிக்கிற ஊழியத்தை, தாங்குகிற ஊழியத்தை, கொடுக்கிற ஊழியத்தை நீங்க நல்மனதோடு செய்தாதான் அது உங்களுக்கு பிரயோஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல போய் மட்டும் நீ வாங்கணும் மோசைட்ட கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஊழியம், நான் செய்த முதல் ஊழியம் என்ன தெரியுமாமா? பாய் விரிக்கிற ஊழியம். கூட்டி பாய் விரிக்கணும். பாஸ்டர் ஜேம்ஸ்ங்கிற ஒரு இடத்துல நான் இருந்தேன், நல்ல தேவ மனுஷர். அப்போ அந்த சவை வெறும் மண்ணு தான், சுற்றி கோட்டை வச்சு மேலே கிடில் போட்டிருப்போம், மண்ணு தான். அப்போ நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காலையில் வெள்ளனே போய் அந்த கூட்டுமாரை வச்சு அந்த ஃபுல்லாக அந்த சர்ச்சு ஃபுல்லாக கூட்டிட்டு, முன்னாடி உள்ள இடமெல்லாம் கூட்டிட்டு, எல்லாத்தையும் அள்ளி குப்பையில் ஒன்று போட்டுட்டு, அது ஃபுல்லாக தண்ணிலாம் தெளிச்சுட்டு பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் கடற்கரைக்கு நான் தொழிலுக்கு போவேன். அல்லேலூயா. பாய் விரிக்கிற ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்தினதுனால தான் இந்த இடத்துல பழைய பரிசுத்தவான்கள் முன்பாக கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஊழியம் செய்கிறவனை பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று. குறையில்லாமல் நான் நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3வது வசனம் படிங்களேன் சீக்கிரமா. தேவ தூதர்களையும் நியாய தீர்ப்போம் என்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:3 சரிதானா? 2 கொரிந்தியர் 6:3 படிங்க. இந்த ஊழியம்
குற்றப்படாதபடி, இந்த ஊழியம் குற்றப்படாதபடி நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல், நான் யாருக்கும் இடரல் உண்டாகாமல், எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விலக கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. நீங்க செய்கிற ஊழியம் குற்றப்படாமல் இருக்க வேண்டும். ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லிட்டு பின்னாடி அக்கிரமம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது. ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். ஜனங்கள் உங்களை கண்டு இடரல் அடைந்து விடுவார்கள். அல்லேலூயா. சகோதரிகளே, உங்களை கர்த்தர் தெபேராளாய் பார்க்கிறார், நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்க நியாயாதிபதி புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். தெபோராளாகிய நான், அவள் சொல்லுகிறார், தெபோராளாகிய நான் எலும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எலும்பும் அளவும், நான் இஸ்ரவேலில் தாயாக எலும்பும் அளவும். கிராமங்கள் பாழாய் போயின, கிராமங்கள் பாழாய் போனன, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய், இஸ்ரவேலின் பாழாய் போனன. எதா எலும்பு வரையும்? யாரா எலும்பு வரையும்? யாரா எலும்பு வரையும்? தாயா எலும்பு வரையும். சகோதரி கவனிக்க வேண்டும் சிஸ்டர்ஸ், யாரா எலும்புற வரையும்? ஏன் அத்தையா எலும்புறவரையும் ஏன் ஒரு எழுதல? ஏன் மதனியா எழும்புறவர், அக்கா எழுத, தங்கச்சியா எழும்புறவரையும் எழுதல? ஒரு தாய் உள்ளம் உள்ளவர்களா எழும்ப வேண்டும். அல்லேலூயா. உங்களிடத்துல நீங்கள் ஊழியம் பார்க்கிற இடத்துல ஒரு காரியத்தை உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வார்கள். நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி 10 பேர்ட்ட சொல்லிட்டு வரக்கூடாது. அவங்களுக்கு நீங்க தாயா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவள் தாயா எழும்புறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் தெரியுமா? 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிக்குமா? ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானை செய்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை அத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியுடைய ராஜாவின் கையில் விற்று போட்டார். அவருடைய சேனாபதிக்கு சிசேரா என்ற பெயர். அவன் புறஜாதருடைய பட்டமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்திலே லபித்தோத்தின் மனைவியாகிய, நல்ல யாரு? லலித்தோத்தின் மனைவி. அல்லேலூயா. முதலாவது அவ யார்? அவ லிசன், 3 கேரக்டர் அவள்கிட்ட உண்டு, 3 பகுதி அந்த சகோதரிட்ட உண்டு. முதலாவது, அவ குடும்பத்திற்கு நல்ல மனைவி அவள். அல்லேலூயா. ஒரு குடும்பத்திற்கு நல்ல மனைவியா இல்லாவிட்டால் நீங்கள் தாயா எழும்ப முடியாது. அல்லேலூயா. இங்க லலித்தோத்துக்கு அவன் மனைவி, முதலாவது மனைவி, 2வது தீர்க்கதரிசி, 3வது நியாயாதிபதி. அல்லேலூயா. நல்ல மனைவியா இருந்தால், நல்ல தீர்க்கதரிசியா இருந்தால், நல்ல நியாயாதிபதியா இருந்தால், அதனால் தான் அவள் சொல்லுகிறாள், நான் தாயா எழும்புவேன். அநேக பட்டணங்கள், கிராமங்கள் பாழாய் கிடக்கிறது. அநேக குடும்பங்கள் பாழாய் கிடக்கிறது. அந்த இடத்திற்கு தாய்கள் தேவைப்படுகிறது. தெபேராளாகிய தாய்களே, நீங்க எழும்புடியில்னா அந்த பட்டணங்கள் கட்டப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. தாயா எழும்ப வேண்டும். தாய் உள்ளத்தோடு எழும்ப வேண்டும். மன்னிக்கிற சிந்தையோடு எழும்ப வேண்டும். ஒருபோதும் மேற்றின்மை வந்துவிடக் கூடாது. சில பேரை ஊழியத்துக்கு அனுப்புவோம், போய் ஏதாவது பிசாசு ஓடிடுச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், வரும்போதே தண்டா போட்டு வருவாங்க, நாங்க போனோம் பிசாசு ஓடிட்டு. அப்படி அல்ல, நீங்கள் எல்லாம் அந்த பிசாசை விரட்டினது, உங்களை கொண்டு நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் தாயா எழும்ப வேண்டும். இந்த எழுப்புதல் கூட்டத்திலே தேவன் விரும்புகிறார், இந்த இடத்துல அநேக தாய்கள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 24வது அதிகாரம் 6வது வசனம். லூக்கா 24:6. அவர் இங்கே இல்லை. அவர் இங்கே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். 22வது வசனம், 23வது வசனம். ஆனாலும் எங்கள் கூட்டத்தில் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மரித்த ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று பிரசங்கித்ததே சகோதரிகள் தான், மறந்து விடாதீர்கள். 12 அப்போஸ்தலர்களும் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார்கள்.
ஆண்டவருக்கு பின்பு அப்பம் புசித்தவர்கள் ஓடி ஒளிந்தார்கள், சுகத்தை பெற்றவர்கள் ஓடி ஒளிந்தார்கள், மேன்மை பெற்றவர்கள் ஓடி ஒளிந்தார்கள். சில ஸ்திரீகள் போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, என் ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார். ஆண்டவர் எழுந்த பின்பு அவர் உயிரோடு எழுந்தார் என்று பிரசங்கம் பண்ணினது சகோதரியை தான் மறந்துடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா புத்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோகனாவும் சூசனாவும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த. எதனால் ஊழியம் செய்தார்கள்? ஆஸ்திகளால். எதனால் ஊழியம் செய்தார்கள்? ஆஸ்தியினால் ஊழியம் செய்து வந்த மற்ற அநேக ஸ்திரீகள் அவருடனே இருந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. எனக்கு சுவிசேஷம் சொல்ல போக முடியல பாஸ்டர், சுவிசேஷம் சொல்ல முடியலைனா உங்கள் ஆஸ்திகளினாலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தெபேரால எழும்புனீங்கன்னா உங்க பின்னாடி ஒரு கர்த்தராய் ஆண்டவர் தாமே ஒரு சகோதரியை உங்களுக்கு பின்னாடி எழுப்பி தருவார். அல்லேலூயா. நீங்க தெபேரா எழும்புனா உங்களுக்கு பின்னாடி யாகேல் எழும்புவார்கள். நீங்க தெபேரா எழும்ப விட்டா உங்களுக்கு பின்னாடி ஒரு யாகேலை நீங்கள் பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களில் விரும்புகிறது, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கு ஒரு வித்தியாசம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது என்னை குறையில்லாமல் அவர் பார்த்து கொள்ளுகிறார். நான் செய்யாவிட்டால் அவருடைய படைப்பு செய்வதற்கு தயாராக இருக்கிறது. அவர் கட்டளை இடுவதற்கு முன்பாகவே செய்ய தயாராக இருக்கிறது. நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் சாயலாய் உங்களை என்னை உண்டாக்கி இருக்கிறார். அவர் சுவாசத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ரத்தத்தையும் நீரையும் ஒரு சொட்டு இல்லாதபடி சிலுவையிலே சிந்தி நம்மளை மீட்டுக் கொண்டபடியினாலே அந்த அதிகாரத்தை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஐயா, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரமா? காலம் கடைசியா இருக்கிறது. நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். நான் திருப்பி சொல்லுகிறேன், ஃபுல் ஃபீட்ல நின்று செய்கிறது மட்டும் ஊழியம் அல்ல, உங்களால் முடிந்து இயேசுவை சொல்லுகிறது ஊழியம். ஒரு கைப்பிரதியை கொடுத்து பாருங்கள். ஒரு பெரிய கன்வென்ஷன் மீட்டிங், ரட்சிக்கப்படாத ஒரு கன்வென்ஷன் மீட்டிலே மனம் திரும்பாதவன் தனி மனுஷன் சந்திப்பிலே மனம் திரும்பினது உண்டு. லட்சக்கணக்கில் கன்வென்ஷன் நடத்துவாங்க, ஒப்பு கொடுத்தவங்களாம் வாங்கன்னு சொல்லுவாங்க. முன்னாடி பத்தி 20, 30, 50 பேர் போய் நிற்பாங்க, உற்சாகமா நிற்பாங்க. அந்த கன்வென்ஷன் முடிஞ்சு அவங்க மறந்துடுவாங்க. தனிநபர் சந்திப்பு இருக்குவாருங்க, அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. கைப்பிரதி ஊழியம் இருக்குவாருங்க, அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. குப்பையில ஒரு பேப்பர் கிடந்தது, அதை படிச்சே நான் மனம் திரும்பினேன் என்று சொன்ன அநேகர் உண்டு. அல்லேலூயா. இதை நாம் செய்வோமானால் பிதாவானவர் நம்மளை கனப்படுத்துவார். பிதாவானவர் கனப்படுத்துவார். லக்கை தீர்மானியுங்கள். லக்கை தீர்மானித்து இருதயத்தில் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்த லக்கை நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்காமல் கர்த்தரை நோக்கி ஓடுங்கள். ஓடும்போது தரிசனம் உள்ளவர்களோடு ஓடுங்கள். ஒரு பொருத்தனை ஜெபத்தோடு நீங்கள் ஓடுங்கள். இரண்டாவது, திறப்புல நிற்கிற மனுஷனாய் மாறுங்கள். கர்த்தருக்கென்று ஊழியம்